சரி, இதே பிரச்சனையே இதே மாதிரியான ஒரு அரசியலை வேறு ஏதாவது கட்சிகள் எடுத்திருந்தா நேரம் பெரிய அளவில் ஊடகத்தில் பேசியிருப்பாங்க. இது ஏன் ஒருத்தர் கூட பேசலை, விவாதிக்கலை? அதாவதுங்க, இங்கே எல்லாருமே இந்த பொறுக்கி திங்கிற அரசியல் தமிழகத்தில் வரணும்னு நினைக்கிறோம். தமிழகத்தில் தமிழர் உரிமை, தமிழ்நாட்டுக்கான அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல் வரக்கூடாதுங்கிறதுல இங்கே இருக்கிற எல்லா நிறுவனங்களும் எல்லா கட்சிகளும் அதை நினைக்கிறேன். இன்றைக்கி பெரிய பெரிய ஊடகங்கள் எல்லாமே பெரும்பாலும் தமிழர் அல்லாதவர் கையில் இருக்குது. அப்படி இருக்கிற போது இங்கே ஒரு தமிழ் தேசிய சிந்தனை வரணும்னு எப்படி அவங்க நினைப்பாங்க? இந்த மாதிரி பொறுக்கி திங்கிறவங்க, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்னால் என்ன சொல்லுவானுங்க, முதல்ல பெரிய கத்தியை போடுவாங்க. நாங்களாம் இருக்கும்போது கத்தியை போட்டு அந்த கத்தியிலேருந்து ரத்தம் அப்படியே சொட்டும். வாழ் கை மாறும்போது வாழ்க்கை மாறும். உண்மைதான். பல இடங்களில் வந்து ஆயுதம் சில விடுதலை தீர்மானித்திருக்குல்ல. அப்புறம் ஒன் ஃபைன் மார்னிங் வாக்குரிமை வாள் எடுப்போம், வாழ் உரிமையை மாற்றி அமைப்போம் சொல்லிட்டு அந்த வாள் மேலே எழுதிட்டான். அப்புறம் வாயை பற்றியும் தானே இருந்தோம். திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் திமுக சேரியின் நிரந்தர எதிரி சொன்னார். கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தாழ்த்தப்பட்டவனையும் கருணாநிதிக்கு எதிராக திருப்ப வேண்டிய காலகட்டம் இது. நல்லா தட்டணும். வாழும் அம்பேத்கர் கருணாநிதி அப்படின்னு சொன்னும் போதும் தட்டணும். வாழும் சின்ன அம்பேத்கர் ஸ்டாலின் அப்படின்னு விருது கொடுக்கும் போதும் தட்டணும். அப்போ சொல்றோம் மீது குத்தமா, தட்டுறவன் மீது தப்பா? ரெண்டு பேரும் மேலுமே தான் சொல்லணும். நான் பொருள் விற்கிறேனே, பொய் சொல்லி தான் விற்பேன். நான் பொய் சொல்லி தான் விற்பேன். அதில் அது கலந்துக்குது இது கலந்துக்குதுன்னு சொல்லுவேன். வாங்கி சாப்பிட்ற நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் தானே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் இருக்கும்ல, அது நல்ல பொருள், நல்ல கம்பெனி, அது என்ன கண்டென்ட் இருக்கு, அது என்ன சேர்த்துருக்கான் அப்படின்னு வாங்கி சாப்பிடாத யாரோட தப்பு? நம்மளாம் சேர்ந்தா என்ன 4% என்ன மயிரை பிடுங்க போற, தனியா நின்று என்ன மசுரை பிடுங்க போற அப்படின்னு கேட்டாரு. சீமானை நேரடியா கேட்டார்ல. 31 லட்சம் ஓட்டு மசுரை பிடுங்கிருக்காரு. யோ அதுல நாங்களும் ஒருத்தையா, நாங்க 10 பேர் எங்க ஊர்ல அப்படின்னு எவனாவது கேட்டானா? நம்ம தம்பிங்க கேட்டோமா? கேட்டிருந்தா அந்த வார்த்தை வருமா? வந்திருக்காது. ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு சொந்த சின்னத்துக்கு மூக்க சிந்தி போடணும் அழுதுனுக்கிறேன். இவ்வளவு ஒரு பெருந்திரள் கூட்டம் ஒரு மண்ணுக்கான அரசியலை பேசி நிற்குது. அவரை நீ என்ன மசுரை பிடுங்க போறேன்னு கேட்குற. நீ பிடுங்கிறது தான் இப்போ தெரியுது. இங்கே சனாதன எதிர்ப்புன்னு சௌமியா ரெட்டிக்கு குத்துங்க ஓட்ட அப்படின்னு இல்லை. இப்போ ரெட்டிங்கிறது என்னது? இப்போ இதையெல்லாம் கேட்டால் பொறாமையில் பேசுகிறானவன். இங்கே ஒரு தமிழ் தேசிய அரசியல் எப்படியோ தப்பி தவறி வருதுண்ணே. அதை கூசையாக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பல பேர் வளர்த்து விடப்படுகிறாங்க. அதோட வெளிப்பாடு தான் இது. இப்போ நீங்கள் என்ன துரோகம் வேணாலும் பண்ணுங்க, துரோகத்தை திமுக கூட திட்டுத்தனமாக பண்ணும். அம்மா நாங்கள் தமிழர்கள்னு திராவிடத்தை வளர்க்கணும். இங்க நீ வெளிப்படையாக சொல்றிய. இங்கே இருக்கிற விசிகா, இங்கே இருக்கிற தொண்டர்கள், ஏன் அண்ணன் தம்பிங்க இங்கே வந்து தமிழர் நலனுக்காக தண்ணி கேட்பாங்க. அவன் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கூடாதுன்னு போராடுவான். நான் காலையில் இங்கே இந்த போராட்டத்தில் கலந்துப்பேன். அப்படியே மத்தியானம் அங்கே போய் தண்ணி கொடுக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுவேன். ரெண்டுக்குமே தலைவர் இவர் தான். அப்போ நீங்கள் என்னை எழுச்சி தமிழர்னு சொல்லணும், தேசிய தலைவர்னு சொல்லணும். கும்புரன் சாமி நாங்களும் சொல்கிறோம்ல. அதுதான் இதுக்கெல்லாம் ஆதாரமே. நல்லது. இன்னும் தேர்தல் முடிவுக்கு பிறகு இதை பற்றி விரிவாக பேச வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.